பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் நேற்றைய தொடர் கதையின் தொடர்பாக தொடர்கிறது. இன்னும் பல தேசத்தில் ஆள்பவர்கள் இந்த மன்னரிடம் எங்கள் தேசத்தையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சாம்ராஜ்யமாக இது மாறட்டும் என சொல்கிறார் அல்லவா. நேற்றைய கதையில் சற்றே மந்திரி சபையில் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரிமார்கள் அனைவரும் அவர்களிடம் இதுபோல் செய்தியை கலந்துரையாடிக்கொண்டு மன்னர் அந்த தேசத்து மன்னர்களை வரவையுங்கள் என்று இவர்களுக்கு கட்டளையிடுகிறார். சற்றே இவர்கள் அனைவரும் எந்த தேசங்கள் நம்மோடு இணையப் போகின்றது என அந்த மன்னர்களுக்கு மன்னர் உங்களை விருந்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு தேசத்திற்கும் தலா ஒரு 10 தேசத்திற்கும் 10 ஆட்களை அனுப்புகிறார், தூது அனுப்புகிறார். சற்றே அவர்கள் அனைவரும் அங்கே சென்று அந்த செய்தியை மன்னர்களிடம் மந்திரிமார்களிடம் சொல்ல மன்னர்களுக்கு அந்த செய்தி காதில் விடுகின்றது. அவர்களும் சற்றே வருகிறோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த செய்தி இங்கு மந்திரிமார்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த செய்தியை இவர்கள் மன்னர்களிடம் வந்து சொல்கிறார்கள். ஒரு தேதி குறிப்பிடுகிறார்கள். சற்றே இன்னும் 15ஆம் தேதி அனைத்து மன்னர்களும் இங்கே விருந்துக்கு வர வேண்டும். அன்று அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நம் தேசத்தோடு அதை இணைத்து அங்கும் நம் ஆட்சி, நம் கொடி பறக்கட்டும் என மன்னர் சொல்லி சபையை கலைக்கிறார். சற்றே 15ஆவது தேதி வருகின்றது. அனைத்து 10 தேசத்தின் மன்னர்களும் வந்து சபையில் அமர்கிறார்கள். மன்னர் வருகிறார். உங்களில் என்ன குறை? நீங்கள் ஏன் உங்கள் தேசத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்கிறார். இங்கே அவர்கள் சொல்கின்றது பார்த்தால் ஒரு புதிராக உள்ளது. எங்கள் கட்டுக்குள் இருக்கும் அனைத்து கிராமங்களிலும் எந்த ஒரு நலத்திட்டங்களும் சரிவர கொண்டு சேர முடியவில்லை. உங்கள் நாட்டில் நீங்கள் ஆளும் இடங்களிலெல்லாம் மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கின்றார்கள். இது எங்களால் நெறிமுறைப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதனால் இதுபோல் எங்கள் தேசமும் மாற வேண்டும் என உங்களோடு இணைகிறோம் என சொல்கிறார்கள். இவரோ சற்றே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போகிறார் என்று நாளை தொடர்கதையில் சொல்லி முடிக்கிறேன். என் உறவுகளே, தொடருங்கள்.